தென்னரசு மாதிரி குறுக்கு வழியில முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க தான் தப்புக்கு மேல தப்பு பண்ணி பெரிய குற்றவாளி ஆயிடுறாங்க. நீ சொல்றது வாஸ்தவம் தான் சோதி. எப்படியாவது குறுக்கு வழியிலையாவது ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க தான் எல்லா தப்பையும் செய்ய துணிறாங்க. உழைச்சு முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க சீக்கிரமா முன்னுக்கு வர முடியலனாலும் அவங்க யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டாங்க. நேர்மையா உழைச்சு முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெற்றி உடனே கிடைக்காது. ஆனா வெற்றி கிடைச்சிருச்சுன்னா அது நிரந்தரமா இருக்கும். வேலுவுக்கும் அப்படிதான். வேலுவுக்கு வெற்றி கிடைச்சா அது என்னைக்கும் நிரந்தரமா இருக்கும். ஆமாப்பா வேலு, உழைச்சவன் என்னைக்குமே கெட்டு போனதே இல்லை. நீ உழைச்ச உழைப்புக்கான பலனை கண்டிப்பா நீ அனுபவிப்ப. நீ வேணா பாரு, நீ செய்யற தொழில்ல கொடி கட்டி பறக்க போற. ஆனா அத பாக்குறதுக்கு தான் நான் இருப்பனோ என்னமோ தெரியல. ஏமா இப்படிலாம் பேசுற? நீ 100 வயசா கடந்து ஜம்முன்னு இருப்ப. அது மட்டும் இல்ல, உன் பேரன் தொழில முன்னேறி ஓஹோன்னு வரத பார்த்து சந்தோஷப்பட போறோமா? நான் சொல்ல மறந்துட்டேன் அண்ணி, சக்தி உங்களுக்கு ஒரு பெரிய ஆர்டர் வாங்கிட்டு வந்திருக்கா. அப்படியா? அப்படி என்ன ஆர்டர் சக்தி? நான் வேலை செய்யற பத்திரிக்கை ஆபீஸோட எம்டி ஒரு ஹோம் நடத்துறாரு. அதுல உள்ள பசங்களுக்கு எல்லாம் யூனிஃபார்ம் தச்சு தரணும்னு கேட்டாரு. அந்த ஹோம்ல எத்தனை குழந்தைங்க இருக்காங்க சக்தி? 30 குழந்தைங்க இருக்கிறதா எங்க எம்டி சொன்னாருக்கா. நாளைக்கு காலையில உங்களை அவர் ஹோமுக்கு வர சொன்னாரு. நானே உங்களை கூட்டிட்டு போறேன்க்கா. ரொம்ப தேங்க்ஸ் சக்தி. எதுக்குக்கா தேங்க்ஸ் எல்லாம் சொல்றீங்க? நீங்க என் அக்கா, உங்களுக்கு செய்ய வேண்டியது என் கடமை. அண்ணி, உங்க அப்பா உங்களை கூப்பிட்டப்ப கூட அவர் கூட நீங்க போகல. நீங்க இங்கதான் இருப்பேன்னு ஆணித்தனமா சொல்லிட்டீங்க. இத உங்க குடும்பமா நினைச்சுதானே சொன்னீங்க. அப்படிப்பட்ட உங்களை நல்லபடியா பாத்துக்க வேண்டியது எங்களோட பொறுப்பண்ணி. ரொம்ப சந்தோஷம் தம்பி. நீங்க எல்லாம் என் கூட இருக்கிற நம்பிக்கையில தான் என் வயித்துல இருக்கிற இந்த குழந்தைய சுமந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன். அக்கா, தேனு அழாத.